நான் சொல்கிறேன், யாரையும் காயப்படுத்துகிற மாதிரியோ, யாரும் பொறாமப்படுற மாதிரியும், யாரும் புலம்புற மாதிரியும் உங்களுடைய உடைகள் இருக்குன்னு சொன்னால் அது ஆசீர்வாதம் கிடையாது. கடன் வாங்கி புடவை வாங்குறது, கடன் வாங்கி சுடிதாரை வாங்குறது, இதெல்லாம் சாபம். எதை குறித்து மேன்மை பாராட்டுறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனை கனம் பண்ண போனேன்ப்பா, தேவனை ஆராதிக்க போறேன்ப்பா. தேவனை ஆராதிக்கும் போது நான் போடுற ட்ரெஸ் நீட்டாக இருக்கணும். அது அழுக்கு சட்டையாக இருக்கட்டும், ஜிப் இல்லாத பேண்ட்டாக இருக்கட்டும், பரவாயில்ல. அது நல்லா நீ அயன் பண்ணி நீட்டாக வந்து மனசார நீ தேவனை ஆராதித்து பாரு. நாட்கள் வரும், உன் வஸ்திரங்கள் மாறும். அதுதான் தேவனுக்கு மகிமை, உனக்கு ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு அந்த அக்கா கட்டுறாங்க, அந்த ஆயா கட்டுறாங்க, அந்த அங்கிள் போடுறாரு, அந்த அண்ணன் போடுறாரு, ஒய் நாட் நாமோ இருக்கவே இருக்கிறாங்க. மைக்கை போட்டுன்னு வந்துடுறாங்க, டியூவில் கொடுக்கறதுக்கு, இஎம்ஐயில் கொடுக்கறதுக்கு, அப்புறம் யார்கிட்ட கைமத்தா வாங்கிடுறது இல்லை. சொல்கிறேன் உங்களுக்கு, ஆடம்பரம் அழிவு. மனம் திரும்பணும் இந்த மாதிரி விஷயத்துலலாம். அதனால சொல்லுது, ஞானத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாதான். எல்லாம் எனக்கு தெரியும் சொல்கிறவங்க சொல்லுவாங்க, போட்டோம் போனால் போகட்டும், போடா நீ காலிடா. அப்புறம் தேவனுடைய பிள்ளைகள் சிலுவைக்கு ஆசைப்படணும். சிலுவைக்கு ஆசைப்பட்டா உலகத்தை வெறுக்கணும். உலகத்தை வெறுத்தா உலகம் நம் காலுக்கு இல்லை.